பிரதர், நீங்க எவ்வளவு வேணாலும் உயரலாம். பிரதர், சிஸ்டர், நீங்க எவ்வளவு வேணாலும் நீங்க உயரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கலாம், கர்த்தர் உங்களை நடத்தலாம். நீங்க அடிமையா வந்த வீட்டில் ராஜாத்தியாக கூட நீ மாற்றப்படலாம். ஆனா ஆண்டவர் உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நம்பர் 1, நான் ஆசீர்வதிக்கப்படும் போது, நான் உயர்த்தப்படும் போது, ஆண்டவர் என்னை நம்பும் போது 24 மணி நேரத்தில் ஒரு நிமிஷமாகிலும், ஒரு 5 நிமிஷமாகிலும் நான் எதை யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் இந்த இடத்திற்கு வந்த துவக்கம், நான் இந்த இடத்தில் வந்த ஆரம்பம், நான் இந்த ஓட்டத்தை ஆரம்பித்த துவக்கம், இதை நானே மறந்தாலும் பரலோகம் கண்டிப்பா என்னுடைய துவக்கத்தை ஞாபகம் வச்சிருக்கிறது என்கிறத நீங்க மறந்துடவே கூடாது. ஹல்லேலூயா. இன்னொருத்தர் மேல உங்களுக்கு கசப்பு இருக்கலாம், இன்னொருத்தர் மேல உங்களுக்கு வெறுப்பு இருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் உங்களை பல மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல உங்களை என்ன கூப்பிட விரும்புறார் அப்படின்னு சொன்னா, என்ன சொல்ல விரும்புறார் அப்படின்னு சொன்னா, நீ ஆரம்பத்துல உங்களுக்கு இருந்த அந்த பேரை கர்த்தர் இன்றைக்கு எல்லார் மத்தியிலையும் ஒரு நல்ல பேரா மாத்தி இருந்தாலும் அந்த பேரை நீங்க மறந்துடக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேரை ஆமோதிக்கணும். உங்களுக்கு ஞாபகம் வரலையா? ஆண்டவர் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப மாறிட்டீங்களா? உங்களுடைய பேரை மறந்துட்டீங்களா? நீங்க கடந்து வந்திருக்கிற பாதையை நீங்க மறந்துட்டீங்களா? நீங்க துவங்கினதை மறந்துட்டீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சந்திச்சு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ உங்களுடைய ஸ்டார்டிங், உங்களுடைய துவக்கம், நீங்க எங்க இருந்து துவங்குனீங்கன்றத ஆண்டவர் இப்பொழுதே உங்களுடைய கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஹல்லேலூயா.